நம்ம வாசிக்க போகிறோம். இந்த பிரசங்கத்தை நான் தொடர்ச்சியாக புது ஆண்டில் நான் நிப்பாட்டின அந்த பிரசங்கத்தை தொடர்ந்து உங்களோடு நான் பேச வந்திருக்கிறேன். கவனமாய் கேளுங்க. ஓகே, எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இங்கிலீஷில் வந்து ஜெரேமியா சாப்டர் 29 verse 11. நல்லா கவனமாக கேளுங்க. இந்த வாக்கு தத்தம் ஆண்டவர் வந்து நம்மளுக்கு கொடுக்குற ப்ராமிசஸ். ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு ஒரு நம்பிக்கை கொடுப்பான். ஓகேங்களா? இப்போ சகோதரி சொன்னாங்க, நீ போமா, நீ படிச்சுட்டு வா அப்படின்னு தாய் வந்து தன் பிள்ளைக்கு கொடுக்குற ஒரு நம்பிக்கை. சரிங்களா? முதலாளி வந்து வேலை இடத்துல ஒரு தொழிலாளி எடுக்கும் போது அவர் என்ன ப்ராமிஸ் பண்ணுவார்னா, உனக்கு மாசம் நான் இவ்வளவு சம்பளம் கொடுக்குறேன், உனக்கு அலவன்ஸ் கொடுக்குறேன், உனக்கு இபிஎஃப் வெட்டுறேன், உனக்கு சொக்ஸோ வெட்டுறேன், அது மட்டும் இல்ல உனக்கு மாசம் முடிஞ்சிச்சுன்னா 13வது மாசத்தோடைய போனஸ் தரேன் அப்படின்னு சொல்லி நிர்வாகத்தில் இருக்கிற முதலாளி என்ன பண்ணுவாங்க, வேலை செய்யறவங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்புறம் கணவனும் மனைவியும் அவங்க திருமணம் செய்யும் போது அவங்க ஒரு ப்ராமிஸ் பண்ணுவாங்க. இப்படியாக நம்ம வாழ்கிற வாழ்க்கையிலேயே நிறைய இடங்கள்ல இப்படிப்பட்ட ப்ராமிஸான இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி அதை நம்மளை வந்து உறுதிப்படுத்துகிற சூழ்நிலைகள் விதங்கள் நிறைய இருந்தாலும், நம்ம ஆண்டவருடைய வாக்கு தத்துவம், the promise word, தேவனுடைய வார்த்தை இருந்தா, தேவனுடைய வார்த்தை நம்மளுக்குள்ள இருந்தா, அந்த வார்த்தை என்ன பண்ணுமா, நம்ம கடந்து போகும்போது, நம்ம போய் கொண்டு இருக்கிற விசுவாசத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது, அந்த வார்த்தை நம்மளை வந்து எப்பொழுதும் நம்மளுக்கு முன்பாய் நம்ம அடைய வேண்டிய, நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டியதை, நம்ம கடந்து போக வேண்டியதை அந்த வார்த்தை என்ன பண்ணுமா, நம்மளுக்கு வழிகளை உண்டாக்கும். எப்படி நம்ம வந்து ஒரு டோரை திறந்து வாகனத்துக்குள்ள நம்ம என்டர் பண்றோமோ, எப்படி வீட்டுல இருக்கிற கதவுகளை திறந்து நம்ம வீட்டுக்குள்ள என்டர் பண்ணுகிறோமோ, அது மட்டும் இல்ல நம்மளுக்கு வெளியில இருந்து காத்து வர்றதுக்கு ஜன்னலை எப்படி நம்ம திறக்கிறோமோ, அதே போல நம்ம கடந்து போகிற எல்லா நன்மைகளையும் தேவனுடைய வாக்கு தத்தங்களினால நம்ம சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆமென், அல்லேலூயா. அப்ப இந்த வாக்கு தத்தத்தை நம்ம எப்படி அதை விசுவாசிக்கணும்? அந்த வாக்கு தத்தமானது நம்ம வாழ்க்கையில தேவன் மட்டும்தான் செய்ய முடியும். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை தேவன் தான் நம்மளுக்கு செய்ய முடியும். வாக்கு தத்தத்தை பிடித்துக் கொண்டு, வாக்கு தத்தத்தை விசுவாசிச்சுக்கிட்டு, வாக்கு தத்தத்தை அறிக்கை செய்துட்டு நீங்க மனுஷன் இடத்துல தயவு தேடுனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மை தேவன் கையில இருக்கு, அவரோட வாக்கு தத்தத்துல இருக்கு. நீங்க மனுஷன் பின்னாடி மனுஷனை நம்பி ஓடுனீங்கன்னா வாக்கு தத்தம் பண்ணவர் வாக்கு தத்தத்துடைய நிறைவே கர்த்தர் செய்வார். அப்ப நம்ம வாக்கு தத்தம் பண்ண தேவனை நம்பி போகணுமே தவிர, வாக்கு தத்தம் செய்யாத மனுஷர்களையும் மனுஷனுடைய கிரையிலும் நம்ம நம்பக்கூடாது. வசனத்தை பார்ப்போமாக. நல்லா கவனமா கேளுங்க. நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கும், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும். சில டவுட்டா பார்த்தா எனக்கே டவுட் ஆச்சு, நான் தப்பா வாசிக்கிறோம், வேற எங்கேயோ போச்சு, வெளிப்படுத்தல போய் படிச்சுட்டு இருக்கணும்னு நினைச்சேன். ஏன்னா அவ்வளவு டவுட்டா பாக்குறீங்க. என்ன நல்லா பாருங்க, பைபிளை பாருங்க, வாசிவமாக. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி. நல்லா கவனமா கேளுங்க. நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? இப்ப வேலை செய்யறவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க? நான் நல்லா சம்பாதிக்கணும், நான் நல்லா உழைக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், எனக்கு எந்த ஒரு நோயும் வராம, எந்த ஒரு நஷ்டமும் வராம, நான் எந்த இடத்துலயும் நான் வந்து சரிஞ்சி விழுவாதபடிக்கு நான் நல்லா சம்பாதிக்கணும். இப்ப ஒரு பிசினஸ் செய்யறவங்க என்ன நினைப்பாங்க? என்னோட பிசினஸ்ல நான் உயரணும், இன்க்ரீஸ். ஆமென். இப்ப திருமணம் செய்தவங்க என்ன விரும்புவாங்க? நான்
பிள்ளையை பெத்தெடுக்கணும், நல்ல குடும்பமா இருக்கணும், நாங்க பெருகணும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்ப பிள்ளைகளை நம்ம படிக்க அனுப்பும் போது, பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும் போது பிள்ளைகளை என்ன நினைச்சு அனுப்புவோம்? பிள்ளை நல்லா படிச்சு பட்டம் எடுக்கணும், நல்ல திறமையா இருக்கணும், பிள்ளை நல்லா வளரணும் அப்படின்னு விரும்புவாங்க. இப்படியாக ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் இப்படி சொல்லுகிறது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவுகளை. நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? நம்ம வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்கிற காரியம் நன்மையானது, தீமை ஒன்றும் நம்ம நினைக்க மாட்டோம், ஆசைப்பட மாட்டோம். நான் பிச்சைக்காரன் ஆயிடணும், நான் வியாதியில இறந்துடணும், நான் வந்து காரியில போகக்கூடாது, நான் தெருவில் நடந்தே போகணும், நான் சாப்பாடுக்கு அலையணும், சாப்பாடு எனக்கு கிடைக்காம நான் வேதனைப்படணும் அப்படின்னு நம்ம தீமையை நினைக்க மாட்டோம். நம்ம எப்பொழுதும் என்ன நினைப்போம்? நன்மையை நினைக்கிறதுனால ஆண்டவர் என்ன வாக்கு பண்ணுகிறாரா? உங்களுடைய நினைவுகளை தேவன் அறிந்திருக்கிறார். ஆமென். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், என்னோட காரியம் எங்க நிறைவேறும், யாரு என்னுடைய தேவையை சந்திப்பா, எனக்கு போற இடம்லாம் நட்டம் தான், போற இடம்லாம் எனக்கு ஃபெயிலியர் தான், நான் நினைச்சு போவேன் அதெல்லாம் தடைப்பட்டு போகுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்களுடைய மைண்டு அப்படியா நினைச்சுக்கிட்டு இருக்கு. அதை மாத்திக்கங்க. நீங்க போகிற இடம்லாம், நீங்க நினைக்கிற இடம்லாம் ஆண்டவர் வாய்க்க செய்வார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்துல ஒரு வாக்குத்தத்தம் இருக்கு, நீங்க போய் கால் மதிக்கும் தேசம் எல்லாம் ஆண்டவர் நமக்கு சொந்தமாய் கொடுப்பார் என்று வேதம் சொல்லுது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நீங்க 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 எதிர்பார்த்திருக்கும் முடிவு, நீங்க என்ன நினைத்து தீர்மானம் பண்றீங்க? புது ஆண்டுல நீங்க எந்த காரியத்தை அச்சீவ் பண்ணணும், எந்த காரியத்தை சாதிக்கணும், எந்த காரியத்தை நான் சுதந்திரிக்கணும், எந்த காரியத்துல நான் முன்னேறணும், எந்த காரியத்துல நான் சிறந்து வளரணும், எந்த காரியத்துல நான் நல்லா அழகா ஒழுங்கா நான் நல்ல காரியத்தை நல்ல சாட்சியா நல்ல குடும்பமா நான் வாழணும்னு சொல்லி நீ எந்த காரியத்தை தீர்மானம் பண்றியோ அதை தேவன் வாய்க்க செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. தேவனால முடியாதது ஒன்றுமில்லை. ஐயா, நம்மளுடைய மென்டாலிட்டியா, நம்மளுடைய சுபாவம் ஒண்ணு இருக்கு, எல்லாமே நெகட்டிவா அல்பையா பிச்சைக்காரனை போல யோசிப்போம். என்ன யோசிப்போம்? நானா, என்னோட அக்கௌண்ட் இல்லையா, எனக்கா, நடக்குமா, ஆகுமா, ஆகாத, அது முடியாத. ஐயா நான் சொல்றேன், உங்களால ஆகாது, ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற வாக்கு தத்துவம் தேவன் தந்தது, அது ஆக கடவுள். நம்ம ஆண்டவருடைய வாக்கு தத்துவம், உன்னோட முடிவு தேவன் அறிந்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம நினைக்கிற காரியம், நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறீங்க? ஏன் உங்களுடைய நினைவு ஆண்டவர் அறிந்திருக்குது, அது தீமைக்கு அல்லையா. நீ நினைச்சிருக்கிறது ஆண்டவர் சொல்ற தீமை அல்ல, அது நன்மைக்காகவே, நீ தீமையாய் அல்ல. நீ நினைத்து நீ தீர்மானம் பண்ணி வாழ்க்கையில் நீ நம்பி இருக்கிற காரியத்தை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நீ தேவனோட பிள்ளை, நீ தேவ சமூகத்தில் அந்த வாக்கு தத்தத்தை நீ நம்பும் போது, ஆமென், ஹல்லேலூயா. என் நாமத்தினால நீங்க எதை கேட்டாலும் நல்ல கவனமா கேளுங்க. ஆமென். போல பின்னாடி இருக்கிற பிரதர், அவருக்கு பின்னாடி இருக்கிற சிஸ்டர் யாருன்னு தெரியும். ஆண்டோட வசனம் சொல்லுது, என் நாமத்தினால் நீ எதை கேட்டாலும், வார்த்தை தான் சொல்லுது, என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் அது குமாரனுடைய நாமம் மகிமைப்படவே பிதா செய்வாரு. நீங்க தேவனுடைய இயேசு கிறிஸ்துவோட நாமத்தினால நீங்க எதை வேண்டிக் கொண்டாலும் நீங்க கேட்டாலும் தேவன் செய்வார். இப்ப ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வாழ்க்கை துணை இல்ல. அவங்க இந்த ஆண்டுல, ஆண்டவரே எப்படியாவது ஆண்டவரே இந்த வாக்கு தத்துவத்துல நான் விசுவாசத்துல ஜெபிக்கிறேன், எனக்கு ஏற்ற ஒரு துணையை நீங்க தாங்க, நீ விசுவாசிச்சினா தேவன் நிச்சயமா தருவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் ஆரம்பத்துல எப்படிப்பட்ட ஜெபம் செய்வேன்னா, ஆண்டவரே நான் மரம் மேல் இருக்கணும், எனக்கு கிடைக்கிற மனைவி வேற போல இருக்கணும்னு. இப்பதான் தெரியுது அந்த வேறு எனக்கு எப்படி இருக்குன்னு. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர்கிட்ட எதை கேட்கிறோமோ அதை தேவன் தருவார். உன் நினைவுகளை தேவன் அறியல.
இன்னைக்கு நம்மளுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணது நன்மைக்காகவே. நீ நினைக்கிற நன்மைகளை கர்த்தர் செய்வார். அது ஒரு நாள் தாமதிக்காது. நீ எதன் மேல விசுவாசத்தினால, எதன் மேல நம்பிக்கையில, எதன் மேல நீ ஆண்டவர்கிட்ட கேட்டியோ அது தேவன் உன்னுடைய நினைவுகளை, உன்னோட முடிவுகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஒரு சின்ன சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். பழைய ஏற்பாடுல லாபான் என்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான். லாபான் அவன் நல்ல செல்வந்தன், நல்ல பணக்காரன். ஆடு பயங்கரமா ஆடுகள்லாம் பண்ண வச்சிருக்கான். அவனை தேடி போனான். யாரு? யாக்கோபு. லாபானுடைய தங்கச்சி மகன் தான் யாக்கோபு. தன் மாமன் கிட்ட போகும்போது, நான் உன் இடத்துல நான் வேலை செய்து உன் இடத்துல நான் தங்க வந்திருக்கிறேன் அப்படின்னப்ப, லாபான் அவர் கொஞ்சம் பிசினஸ் மேன். இன்னைக்கு ஏன் அந்த பிசினஸ் மேன் டச் பண்றது தெரியல, கவனிங்க. அவருடைய மைண்ட் பிசினஸோட மைண்ட் எப்படி பண்றாருன்னா, சரி இந்த எலிச்சமயம் வந்திருக்கிறான். யாரு? என்னுடைய தங்கச்சி பையன் நினைக்கிறேன், சிஸ்டர் தங்கச்சி பையன் வந்திருக்கிறான். அவனை வச்சு ஒரு வேலை சம்பாதிச்சிருவோம் அப்படின்னு. ஏன் அவன் அப்படி நினைக்கிறான்னா, நல்லா கவனமா கேளுங்க, சும்மா கதையை கேட்டுட்டு போயிடாதீங்க. அப்புறம் வாக்குத்தத்தம் அடுத்த வருஷம் புது வாக்குத்தத்தம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வாக்குத்தத்தம் நிறைந்த வாக்குத்தத்தமா இந்த ஆண்டுல தேவன் பெரிய காரியங்கள் சபையில செய்ய போறார். உங்க மத்தியில, உங்க குடும்பத்துல செய்ய முடியாத காரியங்கள் எல்லாம் இந்த ஆண்டுல நீங்க செய்வீங்க, சாதிப்பீங்க. பெரிய காரியம் நடக்கும், அற்புதம் நடக்கும், அடையாளம் நடக்கும். தேவன் செய்கிற மகத்துவங்கள், மேன்மைகள் இந்த இடம் முழுவதும் மகிமைப்படும். உங்கள் மூலியமா கர்த்தர் செய்வார். இந்த லாபானுக்கு தெரியும், இவன் யாக்கோபு இவனோடு தேவன் இருக்கிறார். ஏன்னா லாபானுக்கு தெரியும், தங்கச்சி பையன் தான் இவன் கூட தேவன் இருக்கிறாரு. அதனால இவனை வச்சு நம்ம சம்பாதிச்சிடும், நம்ம வாழ்ந்துரும் சொல்லி இந்த யாக்கோப லாபான் என்ன பண்ணுகிறான்? ஏமாத்துகிறான். அவன் சொல்றான், ரொம்ப நாள் வேலை செஞ்சு சம்பளம் எதுவுமே கொடுக்கல. அப்புறம் யாக்கோபு லாபான் சொல்றான், எவ்வளவு நாள் தான் நான் இப்படி வேலை செய்யறது, அதனால உன்னுடைய சின்ன பொண்ணு எனக்கு திருமணம் கொடு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. அப்ப லாபான் சொல்றான், நான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன், நீ 7 வருஷம் எனக்கு வேலை செய். ஏன் தெரியுங்களா? தேவன் யார் கூட இருக்கிறாரோ அவங்க மூலியமாய் கர்த்தர் நன்மையை செய்வார், பெருக செய்வார், அற்புதம் செய்வார், அடையாளம் செய்வார், மேன்மையான காரியங்களை செய்வார். காரணம் என்ன? தேவன் அவங்களோடு கூட இருக்கிறார். உங்களோடு கூட இருக்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உன் மூலியமாய் நீ வாழ்கிற இடம், நீ போகிற இடம், நீ வேலை செய்கிற இடம், நீ செய்கிற பிசினஸ் கர்த்தர் பெருக செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம தான் சின்ன சின்ன காரியத்தை நினைச்சு நம்மளுக்கு வேண்டிய எதிர்காலங்களை, நம்ம வளர வேண்டிய இடத்தை மிஸ் பண்ணிடுறோம். நம்ம எந்த வாக்கு தத்தங்களின் தேவனுடைய ஜனம் தெரியுங்களா? நீங்க எதை பூமியில கட்டுகிறீர்களோ அது பரலோகத்துல கட்டப்படும். அப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவனுடைய ஜனம் நம்ம. ஆமென். நீ சொன்னா அது ஆகும், நீ கட்டளையிட்டால் அது அப்படியே நிற்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ சொல்லுகிற கர்த்தர் தேவன் செய்வார். அவர் வாக்கு தத்தங்களை, நம்மளுடைய முடிவுகளை அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை, நல்ல கவனமா கேளுங்க, நீங்க எதை ஆண்டவருடைய நாமத்துல, அவர் மேல விசுவாசத்துல நீங்க நம்பி இருக்கீங்களோ அது கர்த்தர் நிச்சயமாக அவருடைய நாம மகிமைக்காகவே கர்த்தர் செய்வார். இப்படி ஒண்ணு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். நீங்க எல்லாம் தேவ சமூகத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க, நிச்சயமா நீங்க எல்லாம் தீமையை நினைக்க மாட்டீங்க. அவன் வீட்டுல இருக்கிற பணம்லாம் அப்படியே ராத்திரி பிளாட் லிஃப்ட் எடுத்து எஸ்கலேட்டர்ல அப்படியே என்னோட கிச்சன்ல கொட்டணும்லாம் நினைக்காதீங்க. அதெல்லாம் தீமையான காரியம். நான் பிரசங்கம் பண்றேன்னா நல்லதுக்காக. நீங்க தப்பா நீ நினைச்சிட்டீங்கன்னா தேவன் ஒரு நாள் செய்ய மாட்டார். இப்பயே சொல்லுவாரு, நானே சொல்றேன். அது அவருடைய கணவர் சொல்லவே தெரியல, நானே சொல்றேன். ஆமென், ஹல்லேலூயா. நீ தப்பாய் நினைச்சினா அது நடக்காது. உன் வாழ்க்கையில நன்மைக்கு எதுவாகவே தேவன் நாம மகிமைப்பட நீ விசுவாசிச்சினா கர்த்தர் செய்வார்.
தேவன் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். இப்படியாக லாபான் யாக்கோப்பை ஏமாத்துகிறத யாக்கோப் அறிகிறான். அப்ப யாக்கோப்பு தேவன்கிட்ட கேட்கிறார். தேவன் வந்து யாக்கோப்பு பேசுறாரு. அப்ப இந்த மாதிரி நான் என்னை ஏமாத்தி நான் இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். அப்ப தேவன் சொல்றாரு யாக்கோப்ட்ட, நீ போய் உங்க மாமா கிட்ட லாபான்கிட்ட பேசு. எனக்கு இந்த உன்னுடைய சொத்துல இனி நான் வேலை செய்றேன், உன்னோட சொத்துல எனக்கு ஒரு பங்கு வேணும். அதுக்கு அடையாளம் என்னன்னா, நார்மலா பிறக்கிற ஆடுலாம் நீ எடுத்துக்கோ. இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன். இது அலிபாபா 40 திருடர்கள் அதெல்லாம் இல்லை. இங்க வாங்க. அவன் சொல்றான், லாபான்ட்ட சொல்றான், யாக்கோபு சொல்றான், நார்மலா பிறக்கிற ஆடெல்லாம் நீங்க எடுத்துக்கீங்க. புள்ளியா பிறக்குத அந்த ஆடெல்லாம் எனக்கு கொடுத்துருங்க. லாபான் ஏற்கனவே ஏமாத்திட்டு இருக்கான் யாக்கோபை. இவரு வேற சொன்ன காரியம் இன்னும் கேளிக்கை ஆயிடுச்சு, இன்னும் காமெடி ஆயிடுச்சு. லாபானுக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. என்ன சந்தோஷம்? அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் நானும் சில நேரங்களில் தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாய் நீங்க சொல்லுகிற காரியம் என்ன ஏமாத்தலாம், என்ன நீங்க திருப்தி பண்ணலாம். என்கிட்ட நீங்க வந்து ஏதாவது ஒரு மாயமான ஒரு காரியத்தை நடந்தாலும், வானத்தை பூமி படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன் இந்த சபையில எப்பொழுதும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். மறந்துடாதீங்க. நீங்க பேசுகிற வார்த்தைகள் கர்த்தர் அறிகிறார். அதை கர்த்தர் தெளிவாக உங்களோட வாழ்க்கையில கர்த்தர் செய்வார். தீமைக்கல்ல. நீ தீமையான காரியத்தை அறிக்கை செய்யாதங்க வந்து நன்மைக்கு ஏதுவானதே கர்த்தர் செய்வார் என்றால், தேவனுக்கு முன்பாய் உண்மை உள்ளவர்களாய், தேவனுடைய வார்த்தையில நீதி உள்ளவர்களா இருங்க. யாக்கோபு போய் சொல்றான், புள்ளியாய் பிறக்கிற ஆடுலாம் நான் எடுத்துக்கிறேன். இதான் நம்மளோட டீல். உங்க பேர் ஆண்டவர்கிட்ட டீல் பண்ணும். ஆண்டவரே, எனக்கு மட்டும் இந்த வேலை கிடைச்சிச்சுன்னா ஆண்டவரே நான் உண்மையை தேடுவேன். சனிக்கிழமை மிஸ் பண்ணவே மாட்டேன். தசமாக நீங்க சொன்ன மாதிரி 10 ஒரு பாகத்தை கொடுப்பேன். சபைக்கு என்ன விதத்துல நான் வந்து தாங்கணுமோ ஊழியம் நான் செய்வேன்னுவாங்க. ஆனா 3 என்னது அது என்ன சொல்லுவாங்க, கன்ஃபெஷன் அறிக்கைகளை தேவன் வந்து ஞாபகப்படுத்துற அளவுக்கு நம்ம வந்து வேப்பப்படையாக கிடக்கும். அப்படியே மறந்துடும். ஆண்டவர்கிட்ட நடிப்போம். நான் சொல்றேன்னா உங்கள்டையா நான் அப்படியே சொல்லியிருக்க மாட்டேங்க. எனக்கு தெரியும். நான் ஒரு விஷயத்த சொன்னா எனக்கு மறதியே இருக்காது. எனக்கு நல்லா தெரியும். யார்கிட்ட டிராமா பண்ணுவோம்? யார்கிட்ட டிராமா பண்ணுவோம்? யார்கிட்ட டிராமா பண்ணுவோம்? ஐயா, நீ உங்க டிராமா காட்டினா நம்ம ஆளு பயங்கரமான டிராமா. நம்ம தேவன் செஞ்சாரு, சொன்னாரு, நடத்தினார்னா நம்ம கலங்கிடுவோம். எப்படி கலங்குவேன்னு பாக்குறீங்களா? ஆண்டவர் யோனா கிட்ட சொன்னாரு, நீ நினைவுக்கு போகணும். அவன் என்ன பண்ணா, ஆண்டவரை ஏமாத்திட்டு தச்சுக்கு போயிட்டு இருக்கான். வந்துச்சு பாருங்க ஒரு மீன், முழுங்கிடுச்சு. முழுங்கி போய் ஏக்கம் அழுகுறாரு. எங்க மீனோட வயிற்றுல அழுகுறாரு, என்ன விட்டுரு, நான் மனம் திரும்புறேன், நீங்க எங்க சொன்னா நான் போறேன். ஆண்டவருக்கு அப்பயும் தெரியும், இவன் திருமுழுக்காரன். மீன் கட்டளிடுறாரு ஆண்டவர். நான் எங்க சொன்னா அங்க போய் கக்க அவனை வாந்தி பண்ணிருச்சு. அங்க விட்டுச்சு பாருங்க. நினைவே அக்கறையில வந்து விழுறாரு. யாரு? ஐயா, சில நேரங்களில் நம்ம அறிக்கை செய்கிறத நம்ம கூட மறந்துடும். கர்த்தர் நினைவு கூர்ந்து வைப்பார். அல்லேலூயா. யாக்கோபு சொல்றான், புள்ளியான ஆடை எனக்கு கொடுத்துரு. லாபான் மைண்ட்ல, பிகாஸ் லாபான் இஸ் பாருங்க பேர்லயே இருக்கு லாபம். லாபம் தான். என் தங்கச்சி மகன் எவ்வளவு முட்டாளா இருக்க. எங்கேயாவது அவன் மனசுக்குள்ள பேசுறத சொல்றேன். இன்னைக்கு நம்ம மனசுல நிறைய பேசுவோம்ல. இன்னைக்கு பாஸ்டர் இந்த வாரம் எனக்கு போன் அடிச்சு ஏசவே மாட்டார், ஏன் சபைக்கு வரலன்னு. ஏன்னா அட்டெண்டன்ஸ் போட்டேன். அடுத்த வாரம் வரைக்கும் நான் நிம்மதியா வாழலாம். ஏன் நீ நினைக்கிறது, நீ யோசிக்கிறது எல்லாம் கர்த்தர் அறிவார். பாஸ்டரை நீ ஏமாத்தலாம், ஆனா உன்னை படைத்த தேவன், உன்னை படைத்த ஆண்டவரை நீ ஏமாத்தவே முடியாது.
லாபான் யோசிக்கிறான், என் தங்கச்சி பையன் எவ்வளவு முட்டாளா இருக்கான், புள்ளி புள்ளியா. அவன் ஒரு பிசினஸ் மேன், அவன் வந்து ஆடை வளர்க்கிற ஒரு பண்ணையை வச்சிருக்கான். அந்த இடத்துல அவன் ஒரு தொழில் அதிபர். அல்லேலூயா. அவன் யோசிக்கிறான், பாரு யாக்கோபு எவ்வளவு முட்டாளா இருந்து புள்ளி புள்ளி மாடு இவ்வளவு நாள் வேலை செய்யற தெரியாது. நம்ம வீட்டுல அம்மா சொல்லுவாங்கல்ல, பீன்ஸ்கா என்ன இப்படி வெட்டுற, மிளகா மாதிரி இப்படி வெட்டாத, சைட்டா வெட்டு. அதுக்கு ஒரு பாட்டு விழுவோம், மிளகா எப்படி இருந்தாலும் எப்படி வெட்டினாலும் பீன்ஸ்கா எங்க போகுது, அது இப்படிதான் வெட்டணுமா. ஏன்னா மாட்டிக்கும் நடுவில் இப்படி வந்து மாட்டிக்கிட்டு எப்படி ஸ்லோப் மேல் போயிருக்கு. நம்மளுக்கு ஒரு 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 கற்பனை, ஒரு எண்ணம். சிலவங்களுக்கு கிச்சன்லாம் ஹால்ல எல்லாம் பூனையா இருப்பாங்க. ஆனா சமைக்கிற கிச்சனுக்கு போயிட்டாங்கன்னா சிங்கம் மிளகாக்குள்ள எடுத்துருவோம், உப்பு பாடு, சட்டி கழுவுலையா. சொல்லுங்க பாருங்க, நம்ம ஆளுங்க போவாங்க, முட்டை பொரிக்குங்க. முட்டை அவங்க பொரிச்சா இல்ல அவங்க முட்டை பொரிச்சாங்கன்னு தெரியல, அந்த கிச்சனே முட்டை மேல இருக்கும். ஏன் நான் யாக்கோபை பத்தி வேதத்துல முட்டை பொரிச்சத சொல்ல, இன்னைக்கு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறத சொல்றேன். லாபான் நினைக்கிறான், எவ்வளவு பெரிய ஸ்டூபிடா இருப்பான் யாக்கோபு, புள்ளி புள்ளிய கேக்குறான். சரி, உன்னோட டீலுக்கு ஐ அம் அக்ரி. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் ஒப்பந்தம் செய்த, நீங்க பெற்றுக்கொண்ட வாக்கு தத்துவம், யாக்கோபு பெற்றுக்கொண்ட வாக்கு தத்துவம் லாபான் கிட்ட இல்ல. லாபானால் வரப்போகிற நன்மை இல்ல. லாபான் நினைக்கிறான் இவன் நட்டம் அடைஞ்சு போறான்னு. ஆனா யாக்கோபுக்கு தெரியும், தேவன் யாக்கோபுக்கு சொன்ன வாக்கு தத்துவம் நிச்சயமா தேவன் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு யாக்கோபுட்ட, இந்த ஆடை வளர்க்கறல, இந்த ஆடோடைய அவர்மான் மரம் பட்டை அப்படின்னா அந்த மரத்தோடைய பட்டை, அது ஒரு பேர், அந்த மரத்துக்கு ஒரு பேர். அந்த மரத்துல இருக்கிற பட்டையெல்லாம் நீ என்ன பண்ணு, இந்த ஆடு கொழு கொழுன்னு இந்த ஞானமா இருக்க, ஆமென், சபைக்கு ஒழுங்கா வராம, விசுவாசத்துல ஜெபிக்காம, ஏதோ தனமான வாழ்ற, தேவனை விட்டு பின்வாங்கி போய் நீ வந்து ஊதாரித்தனமா வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஆடெல்லாம் என்ன பண்ணிரு, அடிச்சு விரட்டிடு. நல்ல கொழு கொழுன்னு இருக்க, என்ன பாருங்க எல்லாரும், அந்த மாரி ஆடெல்லாம் என்ன பண்ணு, நல்ல கொழு கொழுன்னு விசுவாசம் உள்ள ஆடு, தேவனை நம்புற ஆடு, தேவனை நம்பி வாழ்ற ஆடு, தேவனை தான் அப்படின்ற கொழு கொழுன்னு இருக்கிற ஆடெல்லாம் பொடிச்சு என்ன பண்ணு, நீ போய் நீ பைபிள் எடுத்து ஆண்டவர் கொழு கொழுன்னு ஆடு, விசுவாச ஆடுன்னு பைபிள் தேடாதீங்க. அப்படி எழுதல, உங்களுக்கு புரியறதுக்காக நான் இப்படி சொல்றேன். ஆனா பைபிள் என்ன போட்டிருக்குன்னா, நல்ல பலன் உள்ள நல்ல கொழு கொழுன்னு இருக்கிற ஆடெல்லாம் ஒண்ணு ஒண்ணா நீ தேர்ந்தெடுத்து என்ன பண்ணு, நீ வைத்திருக்கிற அந்த ஹார்மோன் பட்டை, அந்த பட்டை அந்த ஆடு எங்க தண்ணி குடிக்க வருதோ அதுக்கு கீழே வை, அது அதை பார்த்து குடிக்கிற மாதிரி. அது மட்டுமல்ல, இந்த ஆடுகளுக்கு உணவு தரும்போது இந்த பட்டையில் உள்ள அதையும் அந்த ஆடோடைய உணவையும் நல்லா அரைச்சி அதை சாப்பிட வை. இது யாருக்கு தெரியாதுன்னா லாபானுக்கு தெரியாது, ஆனா யாக்கோபுக்கு தெரியும். தேவன் யாக்கோபோடு பேசிக்கிட்டு இருக்கிறார். இன்னைக்கு நம்ம இந்த ஆண்டோடைய வாக்கு தத்தத்தை தேவன் உங்க குடும்பத்தில் இருக்கிற நண்பர்களா இருக்கட்டும், உங்க குடும்பத்தில் இருக்கிற சகோதர சகோதரிகளா இருக்கட்டும், இல்ல உங்களுக்கு அறிஞ்சு இல்ல உங்க வேலை இடத்துல வேலை செய்யற யார் வேணாலும் இருக்கட்டும், நல்லா கவனமா கேளுங்க. இந்த வாக்கு தத்துவம் ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த வாக்கு தத்துவத்தை புரியாதவன்கிட்ட போய் சொன்னீங்கன்னா விளங்காது. அவன் நட்டமா பேசுவான், தோல்வியா பேசுவான், நடக்காதத பேசுவான், முடிஞ்சத பேசுவான். ஆனா தேவனும் நடக்க போறதையும் பூர்ணத்தையும் தேவன் வாக்கு தத்துவம் மூலமா நம்மளோட பேசுவார். ஆமென். இந்த யாக்கோபு என்ன பண்ணுகிறான், தேவன் சொன்ன ஆலோசனையின்படி அந்த கொழுத்த கண்கள் நல்ல நல்ல ஆடை வந்து என்ன பண்ற, கொழுன்னு இருக்கிற ஆடெல்லாம் கொண்டு வந்து தேவன் சொன்ன ஆலோசனையின்படி வாக்கு தத்துவம். எதை மறந்தாலும், ஒரு நாள் சாப்பிட மறந்துட்டோம்னா பரவாயில்ல, வாக்கு தத்துவத்தை அறிக்கை செய்யறத மறக்காதீங்க. அறிக்கை செய்யுங்க, வாக்கு தத்துவத்தை அறிக்கை செய்யுங்க, நல்லா அறிக்கை செய்யுங்க, விசுவாசமா அறிக்கை செய்யுங்க. பிரச்சனை வரும்போது வாக்கு தத்துவத்தை அறிக்கை செய்யுங்க.
வேதனை வரும்போது வாக்குத்தத்தத்தை அறிக்கை செய்யுங்க. எவனுக்காக நம்ம வாழ்க்கையில போராட்டம், எதிர்ப்பு, பல விதமான பிரச்சனைகள் வருது, இன்னும் அதிகமாய் வாக்குத்தத்தம் நீங்க அறிக்கை செய்து பாருங்க. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் நிலைத்திருக்கும். ஆமென். யாக்கோபு இதெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறான், லாபானும் பார்த்து கொண்டு இருக்கிறான். யாக்கோபு செய்துட்டு பிறகு ஆட்டுக்குட்டி பிறக்குது, எல்லாம் புள்ளி புள்ளியா வந்து பிறக்குது. இப்ப நீங்க என்ன பண்ணணும்? எனக்கு தெரியுது உங்களுடைய வருத்தம் என்னன்னா, பிறந்தது யாக்கோபு தானே, எங்களுக்கா வந்து பிறந்துச்சு, அந்த ஆடு எங்க வீட்டுக்கா வந்துச்சு. நம்ம வந்து ஒரு சின்ன கோழி வந்தா கூட விடுறது ஆள் இல்லம்மா. நம்ம சின்ன வயசுலாம் தெரியல, ஜோஷோட ஞாபகம் இருக்குமான்னு செஞ்சீங்களா இல்ல தெரியல. இந்த நம்ம வீட்டுல சின்ன அல்லு இருக்கும், மீன் குஞ்சு, அதை சொல்லி மீன் இல்லை, அது தவுக்கல, அதை கொன்ற வேலை நம்மளோட வேலை. அதை தேடி தேடி பிடிச்சி கேட்டா அது கற்பனை பண்ணிக்குவோம். இதை போய் நெத்திலி மீன் பொறிப்போமா, இது மஞ்சத்தூள் தடவுமா, பக்கார் பண்ணுவோமா, நம்மளுக்கு தெரியல அது மீன் இல்ல, அது தவுக்கல. அது கூட உயிரோட விடாத ஜென்மம் நம்ம. இப்ப ஆட ஒண்ணு அனுப்புறாரு வச்சுங்க உங்க வீட்டுக்கு, போ அப்படின்னீங்களா, என்ன பண்ணுவீங்க? ஒரு கிளைய உடைச்சு கத்து கொடுக்குறேன், நான் செஞ்சிருங்க. பாலாய்க்கு என்ன கூப்பிடாதீங்க. ஐயா, ஆண்டவர் சொன்னது லாபானுக்கு ரொம்ப திகுச்சுட்டு ஆயிடுச்சு. லாபானுக்கு அது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமாச்சு. என்னுடைய வாழ்க்கையில புள்ளி புள்ளியா பிறந்ததே இல்ல, யாக்கோபு சொன்னா அது அப்படியே நடக்குது. அவங்களுடைய ப்ராமிசஸ் என்னன்னா, புள்ளி புள்ளியா பிறக்கிறதெல்லாம் யாக்கோபோட, நார்மலா பிறக்கிறதெல்லாம் லாபான். இங்க என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு தெரியுங்களா? நார்மலா பிறக்கிறதெல்லாம் சொத்தையானது, அது முதல்ல சொல்லிட்டேன், சொத்தையானது. ஏன்னா அது சேர்ச்சி ஒழுங்கா வராது, ஞானஸ்தானம் எடுக்காது, திருவிருந்து எடுக்காது, தேவனுக்கு உண்மையா ஜெபிக்காது, இப்படிப்பட்டதெல்லாம் சொத்தை. நீங்கள சொன்ன, நான் லாபான் இருக்கிற ஆன சொல்றேன், நீங்க முறைக்கிறீங்க. உங்களுக்கு தெரியுமா, நீங்க எவ்வளவு பெரிய சோதனை எல்லாம் சபைக்கு வந்திருக்கிறேன், என்ன சொத்தை நான் ஒண்ணு சொன்னா, நீ சொத்தை. எங்க வீட்டுல சொல்லுவாங்க, இந்த கத்திரிக்கால எங்கேயாச்சும் சொத்தையாச்சுன்னா அதை மட்டும் அழகா வெட்டி வீசிடுங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு சொத்தையா இருக்கா, அதை மட்டும் லைட்டா வெட்டி வீசிடுங்க, விசுவாசம் உள்ளவர்களா மாறுங்க. அவன் லாபான் வந்து பார்க்கறான், லாபானுடைய மந்த குறைய ஆரம்பிக்குது, யாக்கோபோட மந்த பெருக ஆரம்பிச்சிச்சு. ஆமென். இது தேவன் செய்கிற அடையாளம், ஆண்டவர் உண்டாக்குற அற்புதங்கள், தேவனுடைய வாக்கு தத்தங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது யாக்கோபுடைய வாழ்க்கையில். லாபானுக்கு ஒரே கோபம், போராம எப்படி யாக்கோபுக்கு இந்த மந்தைகள் பெருக ஆரம்பிச்சிச்சு. அதுவும் புள்ளி புள்ளியா நல்லா பால் கொடுக்குது, நல்லா குட்டி போடுது, நல்ல பலமா இருக்கு, இவன் சகோதரா மாறான். அதுக்கு வேற எந்த ஒரு ரகசியம் அல்ல, அது தேவன் யாக்கோபோடு செய்யப்பட்ட வாக்குத்தத்தத்தினுடைய வார்த்தைகள் தான் அவனை பெருக வைத்தது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில தேவன் வாக்குத்தத்தங்களை கர்த்தர் சொல்லுகிறபடியா, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி, நீங்க ஆண்டவர் சமத்துல நன்மையானதை அச்சீவ் பண்ணிக்கிறத, நீங்க வீடு வாங்க போறீங்களா, காடி வாங்க போறீங்களா, திருமணம் செய்ய போறீங்களா, உங்களுடைய பெண்டிங்கா இருக்கிற உங்களுடைய ஏதாவது ஒரு நன்மை பெண்டிங்கா இருக்கு, ஒரு கேஸ், எனக்கு கிடைக்க வேண்டிய பணம் எனக்கு இது தடையா இருக்கு, இந்த காரியத்துல எனக்கு வந்து எல்லாம் விரோதமா இருக்கு, இந்த விஷயம் எனக்கு நடக்காம இருக்கு, நீ தேவனோட வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து பாரு, உன்னை எதிர்பார்த்து இருக்கிற முடிவை தேவன் இன்று இப்பொழுது உன்னுடைய விசுவாசத்தின்படி கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. தேவன் வாக்கு பண்ணுகிறாரு, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும், நீங்க எதிர்பாருங்க. நம்ம தேவன்கிட்ட நம்ம எதிர்பார்க்காம யார் என் லாபானா போய் எதிர்பார்க்கணும்? அல்லேலூயா. நம்ம தேவன்கிட்ட நம்ம எதிர்பார்ப்போம், கர்த்தர் செய்வார், யாவற்றையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில ஒரு காரியத்தை தேவன் உண்டாக்குறாருன்னா அது நன்மைக்காகவே, தீமைக்கு அல்ல.
சிலவங்க பிள்ளைய பார்த்து சொல்லுவாங்க, நீ சரியான தொல்லை, எனக்கு தொல்லை பண்ற, தலைவலி கொடுக்கிற, இம்சை பண்ற, என்ன ரொம்ப அனுபவிக்கிற. வேதம் என்ன சொல்லுது? பிள்ளைகள் பிறக்கிறது என்னோட தலைவலினால வருகிறது. அப்படியே போட்டிருக்கே. என்னமா சொல்றது? நம்ம சொல்லுவோம், நம்மளுக்கு பிள்ளைகள் கர்த்தர்னால் வருகிற சுகந்தீரம், தேவனால் வருகிற நன்மை, தேவன் தருகிற ஈவு, தேவன் தருகிற ஆசீர்வாதம். நீ அந்த ஆசீர்வாதத்தை பார்த்து என்ன சொல்ற? இம்சை. புலிகேசி இம்சை அரசன் இம்சை. நீ தேவன் தந்த நன்மைய நீ என்ன பேசுற? தீமையா அறிக்கை செய்யற. ஐயா, நீங்கள் எதிர்பார்த்து இருக்கிற முடிவை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க எதிர்பார்க்கிறது தேவ சமூகத்துல. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க பிசினஸ் செய்யறீங்களா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எதிர்பாருங்க. ஆண்டவரே, இப்ப நாங்க 5 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறோம், இந்த ஆண்டுல 15 மாத்துவேன். தேவனால் முடியாத ஒன்றும் இல்லை. தேவன் பெரிய காரியங்கள் செய்வார். ஹல்லேலூயா. புது ஆண்டு வரதுக்கு 2 நாள் 3 நாள் முன்னுக்கு என் சிந்தையில ஒரே 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 ஒரு போராட்டம், ஒரே எண்ணம். என்னது? நான் இத சபையை பார்க்கிறேன், இப்படி பார்க்கிறேன், சபையை பார்க்கிறேன், இப்படி பார்க்கிறேன். சபையில் உள்ளவங்கள்ட்ட கூப்பிட்டு சொன்னேன், நம்ம மனைவிட்டு சொன்னேன், எனக்கு என்ன தெரியல, ஒரே வாஞ்சியா இருக்கு இந்த செவுரை உடைச்சி நம்மளுடைய இந்த தேவனுடைய கிறிஸ்துவின் சமாதான திரு சபையினுடைய எல்லைகளை பெரிதாக்கும்படி என்னுடைய இருதயத்தில் ஒரே வாஞ்சி. சேலி நினைக்கிறாங்க, பாஸ்டர், நான் நினைச்ச பாஸ்டர் ஒரு 3 மாடி வீடு வாங்குறதுக்கு ஆசைப்படுவாரு, இன்னும் பாஸ்டர் வந்து ஃப்ளைட் வாங்குறதுக்கு ஆசைப்படுவாரு பார்க்குறேன். இல்லை, என்னுடைய நினைவுகளை, என்னுடைய ஆசைகள் எல்லாம், எனக்கு தேவையான கர்த்தர் எல்லாம் செய்து என்னை நடத்திக்கிட்டு இருக்கிறார். என்னுடைய ஏக்கம், என்னோட வாஞ்ச தேவ ராஜ்யத்தை விசாலமாய் கட்டணும், தேவனுடைய ராஜ்யத்துல அவர் ஜனங்களை கொண்டு வந்து நிரப்பணும். இதுதான் என்னோட ஆசை. இன்னைக்கு நம்மளுடைய நினைவுகளை தேவன் அறிந்திருக்கிறார். தெளிவாய் போட்டிருக்கு. ஜெரேமியா 29:11 வாக்கு தத்தங்களை கர்த்தர் பண்ணியிருந்த வாக்கு தத்தங்களை மறந்துடாதீங்க. நல்ல கவனமா கேளுங்க. நீங்கள் பாருங்க, நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? தேவன்கிட்ட நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? உங்க வாழ்க்கையில நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? கண்ணீர் மாறணும், குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்கள் மாறணும், வேதனைகள் மாறணும், என் சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் மாறணும், என் வாழ்க்கையில உயரணும், என் வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரங்கள் மாறணும், என் வாழ்க்கையில எதிர்பார்க்கிற நன்மைகள் அடையணும், நான் சந்தோஷமா மகிழ்ச்சியோடு நான் வாழணும் அப்படின்ற நீ நினைக்கிற எல்லா நினைவுகளும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். தேவனால் மட்டும்தான் நீ நினைக்கிற காரியத்தை செய்ய முடியும், தர முடியும். அல்லேலூயா. தேவன் செய்தார்னா அது தேவனுடைய மகிமை அந்த இடத்துல வெளிப்படும். நல்ல கவனமா பாருங்க. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் மத்தவங்க பேர்கள் இல்ல. இப்ப நான் ஒரு செக் திறக்கிறேன்னு வச்சுங்களேன், சிஸ்டர் மிஷால் பேர்ல ஒரு செக் திறக்கிறேன்னா, பிரதர் ரூபன் போய் பேங்க்ல நின்றாருன்னா செக்யூரிட்டி துப்பாக்கி, ஏய் மனா மிஷால் தீப்பூ அப்படின்னு. தேவன் உங்கள் பேரில தேவன் அந்த நன்மைகளை எழுதி வைத்திருக்கிறார். அதை நீங்க போனாதான் கிடைக்கும். நீங்க அறிக்கை செய்தாதான் தேவன் தருவாரு, நீங்க சொன்னாதான் தேவன் அங்க வாய்க்க செய்வாரு. தெளிவா என் வசனத்தை நீங்க பாருங்க. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்களுக்கு தேவன் தருவார். விசுவாசித்தா தேவ மகிமை காண்பீங்க. விசுவாசத்தோடு நம்புங்க, அவிசுவாசத்தை கழிச்சு போடுங்க. தேவனால் முடியாதது, தேவனால் ஆகாதது ஒன்றுமில்லை. உலகம் சொல்றாங்க before Christ after Christ. நம்ம என்ன தெரியுமா சொன்னோம்? தேவனால் முடியாதது ஒன்றுமே இல்லை. என் வாழ்க்கையில் நிச்சயமா தேவன் செய்து முடிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நம்மளுக்கு நிறைவேற்றுவார். நம்ம காரியங்களை ஆண்டவர் வாய்க்க செய்வார். நீ வாக்கு தத்தங்களை அறிக்கை செய், நம்பு, விசுவாசி, சந்தேகப்படாத.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தேகப்படாதீங்க. நீ ஒரு காரியத்தை செய்யும்படி, அதை நிறைவேற்றபடி போறீங்களா, தேவனோட வாக்கு தத்தத்தின் மேல விசுவாசமா இருக்கு. அது வெட்கத்துக்கு அல்ல, அது தேவ மகிமைக்காகவே ஆக நடக்கும். நீ ஆண்டவருடைய வாக்கு தத்தத்துல நம்பிக்கையோட போங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காடி வாங்க போறீங்கன்னு வச்சுங்களேன், இந்த லோன் பாஸ் ஆகாமலே தெரியல, இந்த காடி எனக்கு என்னமோ தோணுது வேற ஆளுக்கு போயிடும் போல. என்ன விசுவாசம் அது? இந்த மாதிரி ஆளெல்லாம் நான் கூட்டிட்டு போனா நானும் காடி வாங்க முடியாது. நம்ம மைண்ட தேவனோட வாக்கு தத்துவம் என்கிற விசுவாசம் உள்ள மைண்டா மாறும். அறிக்கை செய்யும். அந்த வாக்கு தத்துவமானது உன்னை நிறைவேற்றி நடத்தும். உன் வாழ்க்கையை வாய்க்க செய்யும். நீ செய்கிற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் பெருக செய்யும். அல்லேலூயா. 1, 3, 5, 9, 20 ஆண்டவர் பெருக செய்வார். நன்மையானதை எண்ணு. அல்லேலூயா. இப்படி நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க ஒரு சிஸ்டர் நினைப்பாங்க, பாஸ்டர் சொல்றாரு 1, 3, 9, 20ன்றாரு. அப்படின்னா என் வீட்டுக்கு முதல் நாள் ஒரு பிரியாணி வரும், அடுத்த நாள் 3 பிரியாணி வரும், அதுக்கு அடுத்த அப்படியெல்லாம் நினைக்காத. பிரியாணியிலே வாழ்ந்து செத்துக்கு உங்க நினைவுகளை. நீங்க தேவ பிள்ளைகள் இல்லையா? லாபான் வந்து தீமையா நினைச்சான், போதோலா யாக்கோப். ஆனா யாக்கோப்பு அந்த புள்ளிய நம்பல, தேவனோட வாக்கு தத்துவத்தை நம்பினான். அவன் என்ன சயின்டிஸ்டா? இப்படி எல்லாம் வச்சா இப்படி எல்லாம் வந்தா புள்ளியா பார்க்கணும் அவன் தெரியுமா? பார்த்திருக்கிறானா? வேதத்துல எங்கேயாவது அவன் படிச்சிருக்கிறானா? இல்ல ஈசாக்கு யாக்கோப்பு சொல்லி கொடுத்தாரா? இல்ல தாத்தா ஆபிரகாமாச்சும் ஏதோ சொன்னாரா யாக்கோப்ட? சொல்லல. ஆனா நான் இவ்வளவு சொல்லியும் விளங்க மாட்டேது. நான் என்ன பண்ணுவேன்? தேவனோட வாக்கு தத்துவம். பிரியமான தேவ ஜனமே, நம்ம மேல தேவனோட வாக்கு தத்துவம் இருக்கு. அந்த வாக்கு தத்துவம் மேலானதை செய்யும், அற்புதங்களை அடையாளங்களை செய்யும். செய்ய முடியாத போன ஆண்டுல இருந்தது எல்லாம் இந்த ஆண்டுல கர்த்தர் நிறைவேற்றி உங்களை பரிபூர்ணமாய் ஆண்டவர் நடத்துவார். வாக்கு தத்துவத்தை நம்புங்க. ப்ராமிஸ் வேர்ட். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் தான் இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையிலும் இந்த 2025ல தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை அறிக்கை செய்கிறார். போ, ஃபீல் பண்ணு, மேற்கொள்ளு. முடியாதது ஒன்றும் இல்ல, போ, நான் செய்வேன் அற்புதம். ஆண்டவர் அந்த 100க்கு அதிபதியை பார்த்து சொல்றாரு, போ, உன் வேலைக்காரன் சுத்தமா நீங்க போங்க, கர்த்தர் அவர் வாக்குத்தத்தங்களை உங்க மூலமா நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம் நன்மைக்கு ஏதுவானதை செய்வார். இங்க பாருங்க, தெளிவா போட்டுருக்கு, உங்கள் பேரில் நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்க பேர்ல நினைச்சிருக்கிறத கர்த்தர்னா யார் தெரியுங்களா? கர்த்தர்னா யார் தெரியுங்களா? உங்களை நல்ல மேய்ச்சல்ல நடத்துகிற நல்ல மேய்ப்பன், இம்மானுவேலர், தேவன் நம்மோடு கூட இருக்கிறவர். அவர் சொல்லுகிறாரு, உன்னை நல்ல மேய்ச்சல்ல நடத்துவேன். சங்கீதம் 23ஆம் அதிகாரத்துல எழுதப்பட்ட வசனத்தினால நினைவு கூறுங்க. தேவனை நினைச்சு பாருங்க. அவர் கர்த்தர். அவர் நம்மளுடைய பெயரை உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் நல்ல கவனமா கேளுங்க. ஆண்டவர் தீமைக்கென்று தீமை விளங்கும்படி ஆண்டவர் செய்ய மாட்டார். நன்மைக்காகவே நம்ம தேவன் நல்ல தேவன். நம்ம தேவன் ரொம்ப நல்லவர். அல்லேலூயா. நம்ம இயேசு ரொம்ப நல்லவர். அதனாலதான் பாடல் பாடுவோம், நாம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார் ஒரு நாளும். ஐயா, நம்மளுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா அவரு நம்மளை விட்டு ஓடவே மாட்டார், கூட நிற்பார், உன்னை வழி நடத்துவார், காப்பாற்றுவார், உன்னை வழி நடத்தி உன்னை அதிசயமாய் நடத்துவார், அற்புதங்களை செய்வார், மேன்மையான காரியங்கள் செய்வார், உன்னை வெட்கப்படுத்தாத தேவன் உயர்த்துவார். அல்லேலூயா. இன்னைக்கு காலையிலே நானும் ஜோனத்தனும் கேமா போட்டுட்டு இருந்தோம். நாங்க போடல, கேமாக்காரங்க கேமா போட்டுட்டு இருந்தாங்க, நாங்க 2 பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆமென்.
எங்களை விசிட் பண்றதுக்கு அடூன்ல இருந்து ஒரு பிரதர் வந்தார். சைனீஸ், பேக்ரவுண்ட் இஸ் மெத்தடிஸ்ட். அவர் ஆண்டவருடைய நன்மைகளை, ஆண்டவர் செய்யற அதிசயங்களை அந்த சைனீஸ் அடூன்ல அவர் ஒரு மெம்பர் யூனிஃபார்ம்லாம் போட்டிருந்தார். அவர் சொன்னார், பாஸ்டர் நெக்ஸ்ட் டைம் எனிதிங் யூ டு ப்ரோக்ராம் கிவ் மீ a quotation, I help to your church. அவருக்கு நான் ஜானத்தனை பேசிட்டு இருக்கார். ஆண்டவர் செய்யற மகத்துவங்களை, வல்லமைகளை, ஆண்டவர் செய்கிற காரியங்களை, ட்ரினிட்டி, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியை பத்தி அவர் கொஞ்ச நேரம் என்கிட்ட பேசிட்டு இருந்தார். நீ சொன்னாரு, ஜானத்தன் சாட்சி, நீங்க வேணா கூப்பிட்டுக்கோங்க, இன்னைக்கு சபைகளுக்குள்ள உலகம் வந்து ஆடுது தலைவரிச்சு. சொன்னதானே ஜானத்தன்? நான் இல்ல, நானே பிரசங்கத்துல ஆட் பண்ணி பேசுறேன். அவர் சொன்னாரு, இன்னைக்கு சபைகளுக்குள்ள உலகம் வந்து தலைவரிச்சு ஆடுறான். தலைவரிச்சு ஆடுதுன்னு அவர் சொல்லல, ஆனா உலகத்துல இருக்கிறது சபைக்குள்ள நிறைஞ்சிருக்குன்னு சொன்னாரு. நான் சொல்றேன், அது நம்ம பாசையில தலைவரிச்சு ஆடுதுன்னா தெரிஞ்சுக்கணும். மோசேக்கு தேவன் சொன்னாரு, நீ நிக்கிற இடம் பரிசுத்தமான ஸ்தலம். வாக்கு தத்தம் நிறைந்த கர்த்தர் சொல்லுகிறாரு, நன்மை தீமைக்காக அல்ல. அங்க தெளிவா போட்டிருக்கு பாருங்க, நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று. அறிவேன். நல்ல கவனமா கேளுங்க. இங்க வாலிப பையன் உட்கார்ந்து இருக்கான். இவனுங்க மேல ஆண்டவர் ஒவ்வொரு திட்டங்களும் வச்சிருக்கார். நான் சொல்றேன், இவனுங்க ஆண்டவருக்கு முன்பாய் ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படிந்து தேவனோட வார்த்தையிலையும் சபையிலும் நிலைச்சிருந்தாங்கன்னா, ஆமென். யாக்கோப்பு, இந்த யாக்கோப்புல கொஞ்சம் முன்ன படிச்சீங்களா, தேவனோட வாக்குத்தத்தத்தினால் பெருகினாங்க. அவனை காட்டிலும் பல மடங்கு இவனுங்களை தேவன் பெருக செய்வார் இந்த சபையில. ஏன்னா ஆண்டவரோட வாக்குத்தத்தம் இந்த பிள்ளைகள் மேல அமர்ந்திருக்கு. சாத்தான் அதுங்களை, அந்த பிள்ளைகளை வஞ்சித்து அவர்களுடைய எதிர்காலத்தை தேவன் வச்சிருக்கிற நன்மைகள் எல்லாம் அழிக்கும்படிதான் கர்ஜிக்கிற சிங்கம் போல யாரை விளங்கலாம் என்று வகை தேடி சுத்தி தெரிகிறான். அதுல என்ன பண்றா, சபைக்குள்ள உலகத்திற்கு கொண்டு வந்து போட்டுறான். நம்ம வந்து இப்படி சொல்லுவோம், கடைசி வந்துருச்சு, எல்லாரும் 2 கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க, நீ நாத்துமாவை சொல்லுங்க, ஒண்ணு சொல்லும். எதுக்கு கை தூக்குனாதான் தேவன் கேட்பாரா? நான் அப்படி சொன்னா கேட்க மாட்டாரா? அட பைத்தியமே, நீ எப்படி சொன்னாலும் கேட்பாரு, ஆனா உன் தேவன்கிட்ட எப்படி சொல்லணும்னு உனக்கு தெரியாது. நம்ம தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? வானம் அவர் சிங்காசனம், பூமி அவருடைய பாதம். நம்ம ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லவர். பூன்றக்கல்ல நம்மளாம் காண போயிடும், தூசி போய் பறந்து போயிடும், எங்க இருக்கிறோம்னு தெரியாது. ஆனா அவரு ஆதி மந்தமானவர், இருந்தவரும் இருப்பவரும் இனிமேலும் வருகிற இம்மானுவேலர், சேனைகளின் கர்த்தர், பரிசுத்த 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 என்று சொல்லி வரப்போகிற மேசையா அந்த தேவன் அவ்வளவு பெரியவர். அந்த தேவனுடைய வாக்குத்தத்தம் சொல்லுகிறது, நீங்கள், நான் உங்கள் பேரில் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று தேவன் அறிவார். ஐயா, நீங்க இந்த சபைக்கு புதுசா வரீங்க, ரொம்ப நாள் வரீங்க. நீங்க நினைக்கிறீங்களா, நான் யாரையும் குற்றப்படுத்தி பேசல, நான் என்ன பேசுறேன், என் மனைவியை பார்த்து சொல்றேன். இன்னைக்கு அவன் மனைவி பாய்க்கிறான்னு வச்சுக்கேன், அவங்களோட திட்டம் அந்த மைபியிலே வாழணும்ன்றது தேவனோட சித்தம் நினைக்கிறீங்களா? உன்னை கழுகை போல உயர பண்ணுகிற தேவன் நானே. என் மேல் விசுவாசத்தை விட்டு நீ நம்பிக்கை வைக்கும் போது உன்னை நான் உயர்த்துவேன். அவங்க எப்படி சொல்லுவாங்க, நீங்க ஒண்டா பாய்க்கிறீங்களா, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் கெம்ரி வாங்குறேன் பாருங்க, உங்களுக்கு ஈக்குவலா வாங்கம்மா. ஒண்டாலே சில நேரத்துல கேள்வி போகும்போது சொல்லுவேன், ரொம்ப டயர்டா இருக்கு, ஓட்டுறேன், கொஞ்சம் தூங்கிக்கிறேன். நானு ரேணுன்னு பின்னாடி படுத்துக்கணும்.
ரேகன் ரேனா சிஸ்டர் எனக்கு உட்காந்து தூங்குற மாதிரி ஓட்டனா நல்லா தூங்கலாம். என்னம்மா இல்ல இல்ல எறும்பு போயிடுச்சு. எறும்பா அதுக்கு என்ன வேலை இந்த நேரத்துல? ஜோரோட போர்டர் தாண்டும் போது எறும்பு போகுது. நிம்மதி தூங்க முடியாது. அதுக்கு மனசுலயே நினைச்சுக்க நானே ஓட்டிட்டு போயிடலாம். அவங்க சொல்லுவாங்க ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நான் கேம்பி வாங்குறதுனாலே வெரி குட். உங்களோட விசுவாசம் கேம்பரி மேல இல்லை, உங்க விசுவாசம் தேவன் மேல இருந்தா புல்டோசரே நீங்க வாங்குவீங்க. தெரியல புல்டோசர் தெரியாதா? அது அதான புல்டோசர் இல்ல பிரதர் ஏதோ சொல்லுங்க பாஸ். ஐயா தேவன் நம்ம மத்தியில இருந்து பெரிய காரியங்கள் செய்வாரு. நீ வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கலங்கிட்டு அழுந்துகிட்டு பேசிக்கிட்டு இருக்க. கர்த்தர் செய்கிற காரியம் எப்படி தெரியுமா இருக்கும்? அல்லேலூயா. மற்றவர்களுக்கு கிடைக்காத நன்மைகளை கர்த்தர் நம்மளுக்காக செய்து முடிப்பார். அல்லேலூயா. தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்ல. நீ போகும்போதே அவருடைய சமூகத்துக்கு முன்பாய் எல்லா காரியமும் ஆயத்தம் பண்ணப்படும். இந்த வாக்குத்தத்தம் நம்மளுக்காக ஆண்டவர் தந்தார். அறிக்கை சுதந்திரம் பண்ணு. நீ அந்த காரியங்களை தேவனுடைய நாம மகிமைக்காக கடந்து போ. கர்த்தர் செய்வார். இன்றைக்கு நான் சொல்றேன், நீங்க தேவனுடைய நாமத்தை அவருடைய வாக்குத்தத்தத்தை அறிஞ்சிட்டீங்களா? இனி பயப்படாதீங்க. எதை குறிச்சோம் ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க விசுவாசத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. தேவனுடைய நாமத்துல கால எடுத்து வச்சுட்டாங்க 2-3 நாளாவது பாதையெல்லாம் தேவன் உங்களை வழி நடத்தி கொண்டு போவார். நன்மைகள் அறிவீங்க, தேவனால் பெற்றுக்கொள்ளுவீங்க, நன்மைகள் காணப்படுவீங்க. உங்க வீட்டு மனுக்கு தேவன் நன்மைகளை கொண்டு வந்து நிப்பாட்டுவார். அவருடைய வாக்குத்தத்தம் மேலானது. அல்லேலூயா. கடைசியாக நான் சொல்லி முடிச்சிடறேன். நான் போன 12ஆம் மாசம் வந்து ரவீந்திரனுடைய ரூத்தாடி பிசினஸ் போய் நான் நினைச்சேன் கச்சா முந்தி விற்கிறாங்க போல. அவங்க என்ன ஒரு 2 வண்டி ஓட்ட வண்டி வச்சிருப்பாங்க. அங்க போற காட்டிக்கிட்டே போய்கிட்டே இருக்காங்க. இது நம்ம கம்பெனி வேணும் பஸ், இது கம்பெனி லோரி பஸ், இது கம்பெனி காடி பஸ். எப்பதான் நிற்பாங்கன்னு பார்த்தா கடைசியா 2 புது வேன் வாங்கிட்டு அங்கதான் நிக்கிறான். இவ்வளவு வளர்ந்துருக்கீங்களா? ஆமா பஸ், ஆண்டவரை நான் மகிமைக்கலாம் சொன்னாங்க. நான் சந்தோஷப்பட்டேன். லாபம் என்ன கிடைக்குன்னு நினைக்கல. கர்த்தர் சொன்னது இந்த பிள்ளைகள் உயர்த்தினார். இந்த நியூ இயர் முடிஞ்சாங்கன்னா கால் அடிக்கிறாரு, பாஸ் என்னோட பிசினஸ் ஆண்டவர் உயர்த்த ஆரம்பிச்சிட்டாரு. கேரளல இருந்து எனக்கு கால் பண்றாங்க, என்னோட வீடை வந்து ரெனோவேஷன் பண்றீங்க, 1.5 லட்சம் வெள்ளி என்னது பட்ஜெட். இன்னைக்கு போன் அடிக்கிற பாஸ் ஒரு கம்பெனி வந்து ரெனோவேஷன் பண்ணும்படி கூப்பிடுறாங்க. பாஸ் எப்படி? கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணார்னா உயர்த்துகிறவர் அவர், மகிமைப்படுத்த வேண்டியது நம்ம. தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே தயங்காதீங்க. நான் ஒரு காரியத்தை சொல்றேன், அது வீடா இல்ல வாகனமா எனக்கு தெரியல. நான் சொல்றேன், ஆவியானவர் உணர்த்திக்கிட்டே இருக்காரு. இந்த வாகனத்தை நான் வித்து வேற வாகனத்தை வாங்க போறேன். இந்த லோன் எனக்கு பாஸ் ஆகுமா, இதை நான் செய்ய முடியுமான்னு சொல்லி 2 சிந்தையில போய்கிட்டு இருக்கிறீங்க. தேவன் சொல்றாரு, என்னோட வாக்குத்தத்தம் உன்னோடு கூட இருக்கு, நீ செய், நான் வாய்க்க செய்வேன். அல்லேலூயா. எதை குறித்து கலங்காதீங்க. தேவன் நம்மளோடு கூட இருக்கிறாரு. வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவாரு. அது நன்மைக்கு ஏதுவானது. அந்த கடைசியா பாருங்க, தீமை அல்ல. நீ கடன் இல்ல, நீ கட்ட முடியாம நடுத்தருல பேங்கார வந்து அதை வந்து இழுத்துட்டு போவ, அந்த தீமைக்கு அல்ல, நன்மைக்காகவே கர்த்தர் செய்வார். கடைசியாக பாருங்க, அங்க சொல்லப்படுகிறது வசனம், அவைகள் தீமைக்கு அல்ல, அவைகள் தீமைக்கு அல்ல, தீமைக்கு அல்ல. இந்த ஆளை கல்யாணம் பண்ண இல்ல, உன் நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல, நன்மைக்காகவே கர்த்தர் செய்து முடிப்பார். ரொம்ப குறைவா இருக்கு. இவ்வளவு நேரம் எல்லாம் ஆமீன் அல்லேலூயா சொன்னீங்க. இந்த கல்யாணம் பண்ண அப்படின்னு நினைத்தானே தெரியாது பாஸ். இல்ல, கர்த்தர் சொல்லுகிறாரு, அவைகள் தீமைக்கல்ல, அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில நன்மையானதை செய்து முடிப்பார். அவரை மகிமைப்படுத்துவார். ஆமென். இந்த சிந்தையோடு எழுந்து இந்த திருவிழா ஆராதனை நம்ம போகிறோம். கண்கள் மூடி ஆண்டவர் பண்ண வாக்குத்தத்தம்